யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இப்போ நீங்கள் நானும் பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்கணும். ஆமென். வெளிச்சம் கொடுக்கிற, பிரகாசிக்கின்ற, அநேகரை அண்ணாங்களை கழுகுற பண்ணுகிற, அநேகருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற, வெளிச்சம் கொடுக்கிற விளக்குகளாய் நாம் மாற வேண்டும். அதுதான் எரிந்து பிரகாசிக்கிறார். அநேகரை நாம் என்ன செய்யணும்? வெளிச்சத்துக்கு நம்முடைய வெளிச்சத்தின் மூலமாக அநேகர் என்ன செய்யணும்? அவர்கள் ஆறுதல் அடையணும், அவர்கள் இளைப்பாறுதல் அடையணும், துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும். இப்படிப்பட்ட விளக்குகளாக நீங்கள் மாறுங்கள், எரிந்து பிரகாசியுங்கள். மங்கி எரிகிற விளக்காக அல்ல, பிரகாசிக்கிற விளக்காக மாறுங்கள். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் பாவம் இல்லை, இயேசுவிடத்தில் சோதரம் இருள் இல்லை. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். கர்த்தர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் அநியாயம் இல்லை, அவரிடத்தில் முகதாட்சண்யம் இல்லை என்று சொல்கிறேன். கர்த்தர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் அநியாயம் இல்லை, அவரிடத்தில் முகதாட்சண்யம் இல்லை. 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கின்றோம். 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் யோசபாத் நியாயாதிபதிகளை நோக்கி சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். இங்கே யோசபாத் மன்னன் நியாயம் விசாரிக்கிற அந்த நியாயாதிபதிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே எச்சரிக்கையாக இந்த காரியத்தை நடத்துங்க. எப்படி உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லையோ, அதுபோல நீங்களும் உங்களிடத்தில் என்ன காணப்படக்கூடாது? அநியாயம் காணப்படக்கூடாது. அநியாயம் இல்லாமல் நியாயம் இருக்கணும். முகதாட்சண்யம் பாராட்டக்கூடாது. பரிதானம் அவரிடத்திலே செல்லாது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். முகதாட்சணியம் என்று சொன்னால் அதாவது அது பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் பண்ணுவது, ஒருவருக்கு ஃபேவர் பண்ணுவது, இன்னொருத்தர் அசட்டை பண்ணுவது. இந்த பார்ஷியாலிட்டி தான் இப்போ தான் அங்கே முகதாட்சணியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரிடத்தில் அது கிடையாது. அவருக்கு அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அவரிடத்துல அநீதி என்பதோ அநியாயம் என்பதோ கிடையாது. நான் புரிந்து கொள்ளணும். அவர் ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அவர் எல்லாருக்கும் என்ன தான் செய்வார்? நியாயம் தான் செய்வார். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. காலைதோறும் தன்னுடைய நியாயத்தை என்ன செய்கிறாரா? விளங்க பண்ணுகிறார்.